மனத்தகத்தான் தொண்டநாதனை தூதுடை விடுத்ததும் முதலையுண்ட அபாலனை அழைத்ததும் எலும்பு பெண்ணுருவாய் கண்டதும் மறைக்கதவு திறந்ததும் கன்னி தண்டமிழ் சொல்லோ மறுபுலச் சொற்களோ சாற்றி மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவதம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பாச்சம்புன் புனத்தகத்தான் அருங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. அண்ணாமலையானடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னாரொளி மழுங்கி தரைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்வாடி பின்னே பூம்புனல் வாய்ந்து ஆடேலோரும்பாய். அன்பு நலம் சான்ற அறிவுடை பெருமக்களே, தெய்வ நலங்கம் தாய்மார்களே, மேன்மைதாங்கிய ஆளுநர் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற குமரலிங்கம் அவர்களே, இந்த ஏற்பாடுகளையெல்லாம் செய்திருக்கின்ற பார்த்திபன் அவர்களே, இன்னும் சுவாமி வேலவன் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற சமய நெறி கொண்ட பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் என்னுடைய சார்பிலேயும் தமிழக இந்தியாவினுடைய சார்பிலேயும் எங்களுடைய மடத்தின் சார்பிலேயும் தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதன் பிறந்ததிலிருந்து பரிணாம வளர்ச்சியினுடைய முதிர்ச்சி தான் சமயத்தினுடைய உச்சம். அதுதான் மனிதனை மனிதனாக உண்டாக்குகின்ற ஒரு பண்பை உருவாக்குகின்றது. எல்லா நாட்டிலேயும் மனிதனை மனிதனாக ஆக்குவது சமயம். சமயர் நின்ற எந்த நாடும் பின்போனது கிடையாது. அப்படி எத்தனையோ இன்னல்களுக்கு பின்னாலும் கூட இங்கே இந்த மக்கள் சமய நெறியை விட்டவர்கள் அல்ல. அதுவும் இந்த மார்கழி மாதத்திலே இந்த விழாவை வைத்திருக்கின்றார்கள். இங்கே இளைய தலைமுறைகளை நன்கு சமய நெறிக்கு ஏற்ப அவர்களை வளர்த்தி வருகின்றார்கள். சமய நெறி சபையை வைத்து, இளைஞர் சைவநெறி சபையை வைத்து மனிதர்களை உருவாக்குகின்றார்கள். மக்களிடையே தீமையான எண்ணங்கள் வளரக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்து அவர்கள் இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள். பார்த்திபன் அவர்கள் எங்கேயோ புலம்பெயர்ந்து போய் அங்கே இருந்தாலும் கூட தன் தாய்நாட்டின் மீது இருந்த பற்று, சமயத்தின் மீது இருந்த பற்று அவர்களை விடவில்லை. இங்கே காந்தம் போல் இழுத்து இத்தனை மக்களையும் ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். நம்ம எல்லாம் தெரிந்து அடையாளம் கண்டு அங்கிருந்து அழைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய பணி சிறக்க வேண்டும். இன்னும் அவர்களுக்கெல்லாம் ஊக்கம் கொடுக்க வேண்டும். இந்த அரங்கங்களெல்லாம் நிரம்பி வழிய வேண்டும்.
ஆனால் நம்மிடையே ஏனோ அந்த சமய உணர்வும் தமிழ் உணர்வும் குறைந்து வருகின்றது. நாளுக்கு நாளாக மொழி உணர்வு எங்கே குறைந்து போகின்றதோ அங்கே நம்முடைய கலாச்சார பண்பாடுகளெல்லாம் குறைந்து போய்விடும். உலகத்திலே 20,000 மொழிகள் இருக்கின்றது. உலகத்திலே 20,000 மொழிகள் இருக்கிறது. ஆனால் அந்த மொழிகளிலே அழிந்துகின்ற நிலையிலே 11வது இடத்திலே இருக்கிறது தமிழ் மொழி. இது ஐநா சபை, என்னுடைய கூற்றல்ல, இது ஐநா சபையினுடைய கருத்து. காரணம், மொழி இப்பொழுது மக்களிடையே பேசுகின்ற பழக்கம் குடும்பத்திலேயும் கூட குறைந்து வருகின்றது. சாதாரணமாக பேசுகின்றவர்களும் கூட வேற்று மொழியில் தான் அதிகம் பேசினால் தனக்கு சிறப்பு என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய தாய்மொழியிலே அவர்கள் ஒவ்வொருவரும் பேச வேண்டும். அதே மாதிரி வழிபாடும் அவர்களுடைய தாய்மொழியிலே, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அவரவர்களுடைய தாய்மொழியிலே இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் பெரும்பான்மையான சமய சாத்திர கருத்துக்கள் நம்முடைய சமயத்திலே தான் இருக்கின்றது. வேதத்திலே இருந்து கடைசியிலே திருமுறைகள் வரை இருக்கின்றது. நம்முடைய மொழியில் பேசினால் அதற்கு வலு கிடையாது, அருள் கிடையாது என்று ஒரு சில பேருடைய கூற்று. அப்படியானால் நம்முடைய புராண, இதிகாச, சாத்திர, தோத்திர, திருமுறை பிரபந்தங்களிலே எல்லாம் ஓரறிவு படைத்த புழுவிலே இருந்து 5 அறிவு படைத்த மனிதன் வரை, 5 அறிவு படைத்த மிருகங்கள் வரை அவைகள் முத்தி பெற்றிருக்கின்றன. அவைகளெல்லாம் எந்த மொழியிலே வழிபட்டிருக்கும்? இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும். எனவே மொழி வழிபாட்டிற்கு ஒரு தடையாக இருக்க முடியாது. மொழி வழிபாட்டிற்கு தடையாக இருக்குமேனால் அது மொழியாக இருக்காது. எனவே அவர்களுடைய தாய்மொழியிலே வழிபாட்டை நிகழ்த்துவோமேயானால் அந்த வழிபாடும் அந்த சமயமும் செழித்தோங்கி நிற்கும். இப்பொழுது நிறைய பேர் வேற்று மொழியிலே, வடமொழியிலே வழிபாடு செய்தால்தான் அதற்கு இறைவனுக்கு புரியும் என்று சொல்லுகிறார்கள். எல்லாம் கடந்தவன் இறைவன், எல்லாம் தெரிந்தவன் இறைவன். எப்படி சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொள்வான். இப்படி மொழி வழிபாட்டிற்கு ஒரு தடையாக இருக்க முடியாது. அப்படி அந்த கொள்கையை நம்முடைய பார்த்திபன் அவர்கள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கொள்கையே தமிழ் வழிபாடு தான், தமிழ் வழிபாடு தான், தமிழ் வழிபாடு என்று தான் அவர் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே நாங்கள் எல்லாம் உறுதியாக இருக்கின்றவர்கள். தமிழகத்திலே இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் அதிகமான வருமானமுடைய கோயில்கள் 2. ஒன்று திருப்பதி, இன்னொன்று தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பழனி ஆண்டவருக்கு அன்றாட 6 கால வழிபாடு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய தனிமனித போராட்டத்தால் கடுமையாக நின்ற போராட்டத்தின் காரணமாக அங்கே இப்பொழுதும் 6 காலம் தமிழ் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றும் அது சொல்ல வேண்டியதில்லை. அந்த சிவமருக்கும் கிரிவீதியும் மலைவீதியிலே நடந்து சென்றால் அந்த 6 காலம் தமிழர்ச்சனை அங்கே ஒலிக்கும். காரணம், ஒரு கொள்கையை நிலைநிறுத்துவதற்கு மனிதன் போராளியாக இருக்க வேண்டும். ஒரு கொள்கையை நிலைநிறுத்துவதற்கு ஒரு மனிதன் தனிமனித போராளியாக இருக்க வேண்டும். ஒரு கருத்தை மக்களிடையே செலுத்துவதற்கு ஒரு மனிதன் போராளியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை நிலைநிறுத்த முடியும். தன்னுடைய கருத்து, தன்னுடைய கொள்கை சரியாக இருந்து மற்றவர்களும் ஏற்றுக்கொள்கின்ற அளவிலே இருக்கும் பொழுது அதை யாருக்கும் அச்சப்பட வேண்டியதில்லை. நாம் மற்றவர்கள் நம்மை ஏசுவார்கள், பேசுவார்கள், அதற்கு வேண்டி நாம் ஒதுங்கி நின்று விடக்கூடாது. அந்த கொள்கை நிறைவேறுவரும் போராட்டமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி கந்தசஷ்டி பெருவிழாவிலே சண்முக அர்ச்சனை நடக்கும். அது முன்பெல்லாம் வடமொழியில் தான் நடக்கும். நான் ஒரு 25 ஆண்டுகளாக நானாகவே சண்முக அர்ச்சனை தொகுத்து இப்பொழுது அங்கே சண்முக அர்ச்சனையை தமிழில் தான் நடத்தி வருகிறோம். இப்படி நாம் தனிமனித போராளியாக நின்று நம்முடைய வழிபாட்டிலே
நம்முடைய சமயத்தை புகுத்த வேண்டும். திருமுறைகளிலே இல்லாத கருத்துக்கள் கிடையாது. திருமுறைகள் நமக்கு ஒரு பெரிய கருவூலம், சமய சாத்திரங்கள் பெரிய கருவூலம். நம்முடைய சமயம் வேத காலத்திலே இருந்து நெறியை கொண்டு வந்திருக்கிறது, பல கொள்கைகளை உடையதாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய சமயத்திற்கும் நம்முடைய மொழிக்கும் 750 ஆண்டு காலம் ஒரு பெரிய இடையூறு வந்தது. 1935 இருந்து பாண்டியர்களுடைய ஆட்சி அழிந்து விட்டது. 1235 இருந்து சோழர்கள் ஆட்சி அழிந்து விட்டது. அதற்கு பின்னால் முகலாயர்கள், நாயக்கர்கள், மராட்டியர்கள், இப்படி ஆங்கிலேயர்கள் ஆக 750 ஆண்டு காலம் நமக்கு வேற்று இனத்தவர்களால் மொழியாலும் சமயத்தாலும் கொள்கையாலும் பிறராலும் வந்தபோதும் கூட நம்முடைய சமயமும் நம்முடைய மொழிகளெல்லாம் காப்பாற்றப்படுவதற்கு காரணம் பல பிரிவுகள் அந்தந்த பகுதிக்கேற்ப அந்தந்த தட்பவெப்பநிலைக்கேற்ப அங்கே வழிபாடுகளும் சமய கருத்துக்களும் இருந்ததனால்தான். ஒரே கொள்கை ஒரே சமயமாக இருக்குமே ஆனால் அழிந்திருக்கும், அவர்களை துரைத்திருப்பார்கள். நம்முடைய சமயம் மட்டும் அந்தந்த கலாச்சார நாகரிகத்திற்கேற்ப நம்முடைய பழக்க வழக்கங்களே தான் நம்முடைய சமய கொள்கைகளாக வந்தது. மற்ற சமயங்களெல்லாம் சமய கொள்கைகளை வகுத்து சமயத்தை உருவாக்கினார்கள். பௌத்தம் என்றால் பௌத்தத்திற்கு புத்தர் ஒரு கொள்கையை வகுத்தார், அதற்கு பின்னாலே அந்த சமயத்திலே மக்கள் கூடினார்கள். இஸ்லாம் என்றால் இஸ்லாமிலே அப்படித்தான். ஆனால் நம்முடைய சமயத்திலே அந்தந்த தட்பவெப்பநிலைக்கு ஏற்ப நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருந்தது. அந்தந்த அங்கங்கு இருக்கின்ற பழக்க வழக்கங்கள் தான் நம்முடைய சமய கருத்துக்களாக இருந்தது. இன்னும் இங்கே பார்த்தால் சட்டை இல்லாமல் தான் உள்ளே கோயிலுக்குள்ளே போய் வழிபாடு செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும். அதே மாதிரி கேரளத்திலையும் அதே மாதிரி தான், தமிழகத்திலும் அப்படி. இன்னும் ஆந்திரத்தின் வடக்கு பகுதியிலே போனால் சட்டை போட்டு கொண்டு தான் அங்கே வழிபாடு நடத்துவார்கள். காரணம் அங்கே இருக்கின்ற தட்பவெப்பநிலை. இன்னும் அடுத்துக்கும் வடக்கு போக கம்பளியை போற்றி கொண்டு இருப்பார்கள். அது அங்கே இருக்கின்ற பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப இருந்தது. நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கேற்ப அந்தந்த பகுதியினுடைய தட்பவெப்பநிலைக்கேற்ப கலாச்சார நாகரிகத்தேற்ப இருந்த காரணத்தினால்தான் பிற சமயத்தவர்களால், பிற மொழியினரால், பிற கொள்கையுடையவர்களால் ஆட்சி செய்தும் கூட நம்முடைய சமயம் இன்னும் நிலைகுலையாது, நம்முடைய மொழிகளெல்லாம் நிலைகுலையாது இருப்பதற்கு காரணம் நம்முடைய பழக்க வழக்கங்களே சமய கருத்து. நம்முடைய சமயத்திற்கு என்று யாரும் தலைவர்கள் கிடையாது. நம்முடைய சமயத்திற்கு வழிகாட்டிகள் தான் இருந்தார்கள். வழிகாட்டிகள் இருந்தால்தான் அந்த கொள்கையோ அந்த சமயமோ அந்த அமைப்போ சரியாக வளரும். அப்படி நம்முடைய சமயத்திற்கும் நம்முடைய மொழிக்கும் வழிகாட்டிகள் இருந்தார்கள். அந்த காரணத்தினால்தான் நாம் இன்னும் நிலைகுலையாமல் இருப்பதற்கு காரணம். அப்படி நம்முடைய சமயம் தலைவர்கள் இல்லாத ஒரே காரணத்தினால்தான் நம்முடைய சமயம் இன்னும் நிலைகுலையாமல் இருக்கிறது. நம்முடைய சமயம் வழிகாட்டிகளை கொண்டு நடத்தினதனால் நம்முடைய சமயம் இன்னும் உறுதியாக இருக்கிறது. இந்த உறுதிப்பாட்டை பார்த்திபன் போன்றவர்களெல்லாம் தொடர்ந்து நடத்த வேண்டும். அதற்கு இருக்கின்றவர்களெல்லாம் நல்ல ஆதரவு கொடுக்க வேண்டும். அவர்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நான் ஒன்று கருத்தை சொன்னேன், உங்களுக்கு அடுத்த விழா நடத்துவதற்கு எத்தனை வேட்டிகள் வேண்டும் என்று கேட்டேன். ஒரு 200 வேட்டி வேண்டும் என்றார். நான் அதை ஒவ்வொரு ஆண்டும் நான் கொடுக்கின்றேன். ஒரு 200 வேட்டி கொடுத்து உங்களுடைய விழாவுக்கு அத்தனை உதவி அந்த வேட்டி கொடுப்பதை நான் எங்களுடைய திருமணம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னேன். அது மாதிரி நிதி இருந்தவர்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும். பொருள் இருக்கின்றவர்களெல்லாம் அந்த இப்படி போன்ற விழாக்களுக்கு கொடுத்து தாங்கள் தேடிய புண்ணிய பொருளை அதற்கு பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற பொது நிறுவனங்கள், பொது அமைப்புகள் எல்லாம் வளரும். எனவே நீங்கள் வளம் படைத்தவர்கள், செல்வம் படைத்தவர்கள் எல்லாம் இந்த விழாவுக்கு நல்ல உதவியை செய்து பார்த்திபனுடைய கருத்துக்கு துணையாக நிற்க வேண்டும். அவர் எங்கேயோ ஆஸ்திரேலியாவில் வேலையில் இருக்கிறாராம். நான் நேற்று அவர் பார்த்ததை நேற்று அவரை பார்த்தபோது அவருடைய செயல்பாடு அந்த மாதிரி இருந்தது. எனவே இந்த மார்கழி மாதத்திலே அவர்கள் வைத்திருக்கின்ற
இந்த விழா சிறக்க வேண்டும். தொடங்குவது எளிது, தொடர்ந்துவது அரிது என்ற கருத்தை பொய்ப்பிக்க வேண்டும். தொடங்கலாம், எதை வேணால் அதை தொடர்ந்து நடத்த வேண்டும். நான் அடிக்கடி அதுதான் சொல்வேன், தொடங்குவது எளிது, தொடர்ந்து நடத்துதல் அரிது என்ற கருத்தை பார்த்திபன் அவர்கள் பொய்யாக்கி அது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று கூறி, இந்த விழா தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய வடிவழு கடவுளும் தண்டமிழ் கடவுளான தண்டாயுதபாணியுடைய திருவருளையும் எங்கள் ஆதிகுரு சாதுசாமி தன்னருளையும் நீள நினைந்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.